எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம படிக்க போகிற கதை பேர் ஹிப்போ ஓன்ஸ் அப், அ புக் அபவுட் டெல்லிங் த ட்ரூத். ஹிப்போனா என்ன? நீர் யானை. நான் காண்டாமிருகம் சொல்ல வந்தேன். நீர் யானை. ஸோ இந்த கதையை எழுதினது சூ கிரேவ்ஸ். இந்த கதையில் படங்கள்லாம் வரைஞ்சது ட்ரெவர் டன்டன். ஸோ இது என்ன கதைன்னா, எப்படி உண்மையை தான் எப்படியும் பேசணும் அப்படிங்கிறத பற்றின கதை. இப்போமா It was Tuesday and Hippo was having a bad day. He had got up late. ஸோ அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை. டியூஸ்டேனா செவ்வாய்க்கிழமை. நம்ம நீரியானை அன்றைக்கி நாளே அவனுக்கு சரியில்லை. ஏன்னா ஏந்ததே ரொம்ப ரொம்ப லேட்டு. தூங்கியே போயிட்டான். அதான் மடிச்சுட்டே இருக்கு, ஆனால் ஏந்திருக்கவே இல்லை. ஹி ஹேட் மிஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட். ஏந்தது லேட்டு, அதனால சாப்பாடும் சாப்பிடல. காலை உணவு தான் பிரேக்ஃபாஸ்ட், அதையும் சாப்பிடல. ஹி வாஸ் லேட் ஃபார் ஸ்கூல் டூ. மிஸ் பேர்ட் வாஸ் கிராஸ். மிஸ் பேர்டு தான் அவங்களோட டீச்சர். ரொம்ப டைம் ஆகிப்போச்சு. டைம் 10 மணி பக்கம் ஆகிப்போச்சு. அவன் ஸ்கூலுக்கு வரதுக்கும் லேட் ஆகிப்போச்சு. அதனால மிஸ்ஸுக்கு செம்ம கோவம். தென் மிஸ் பேர்ட் கேவ் ஹிம் லாட்ஸ் ஆஃப் சம்ஸ் டு டூ, பட் ஹிப்போ வாஸ் டூ ஹங்க்ரி டு டூ தெம். காலையில் நல்லா சாப்பிட்டு வரணும்ல, அப்போ தானே கிளாஸில் கவனிக்க முடியும். சரி, அவன் சாப்பிடவே இல்லை. ஏன்னா லேட்டாக இருந்தான், சாப்பிடவே முடியல. அதனால மிஸ்ஸு கொடுக்குற சம்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. சம்ஸ்னால் என்ன? மேத்தில் அடிஷன், சப்ட்ராக்ஷன்லாம் கொடுக்குறாங்க. அதனால் எதையுமே அவனால் ஃபோக்கஸ் பண்ண முடியல. எல்லாம் தப்பு எழுதுறேன். ஏன்னா அவனுக்கு பயங்கரமாக பசிக்குது. ஹிப்போ லுக்ட் அட் த கிளாக். இட் வாஸ் நியர்லி லஞ்ச் டைம். ஸோ கிளாக்கை பார்க்குறான். டைம் 12 மணி ஆகப்போகுது. இப்போ லஞ்ச் டைம் ஆகப்போகுது. மிஸ்ஸஸ் கிராக் ஆல்வேஸ் மேட் சாக்லேட் கேக் ஃபார் லஞ்ச் ஆன் டியூஸ்டேஸ். மிஸ்ஸஸ் கிராக்குங்கிறவங்க அந்த ஸ்கூலில் ஒரு கேன்டீன் இருக்குது. அந்த கேன்டீனில் சமைக்கிறவங்க மிஸ்ஸஸ் கிராக். அவங்க யூஸ்வலாக டியூஸ்டேஸ் லஞ்சோடு சேர்த்து, மதிய உணவோடு சேர்த்து ஷி ஆல்சோ மேக்ஸ் சாக்லேட் கேக் பண்ணுவாங்க. அது அவனுக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வருது. ஷி ஆல்வேஸ் புட்ஸ் லாட்ஸ் ஆஃப் சாக்லேட் ஐசிங் ஆன் த டாப் டூ. ஸோ பண்ணுற சாக்லேட் கேக்கு செம்ம டெலிஷியஸாக இருக்கும். மேலே ஃபுல்லாக சாக்லேட் டாப்பிங்லாம் நிறையா இருக்கும். ஹிப்போ தாட் அபவுட் த சாக்லேட் கேக் அண்ட் த சாக்லேட் ஐசிங். ஹிஸ் டம்மி ரம்பிள் லவுட்லி. அவன் அந்த சாக்லேட் கேக் மேலே இருக்கிற ஐசிங்கையும் பற்றி நினைக்கும் போது அவனுக்கு இன்னும் பயங்கரமாக பசிக்க ஆரம்பிச்சு. Everyone heard it. எல்லாருக்கும் கேட்குது. இன்னும் கூட நான் வயிறு சத்தம் கொடுக்குறேன்னு எல்லாருக்குமே கேட்குது. Everyone giggled. Miss Bird told them to get on with their work. Miss Bird எல்லாரும் குவைட்டாக இருங்க, உங்கள் வேலையை கவனிங்க அப்படின்னு சொல்கிறான். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறான்? But the more Hippo thought about chocolate cake, the louder his tummy rumbled. Then he got the hiccups. ஸோ அவனுக்கு பசி, காலையில் ஒன்றும் சாப்பிடல. அதனால அந்த சாக்லேட் கேக்கை நினைக்க அவனுக்கு இன்னும் பயங்கரமாக பசிக்குது. அப்புறமா உடனே விக்கல் வர ஆரம்பிச்சது. விக்கல்னா என்ன? ஹிக்கப்ஸ். விக்கப். அப்போ மிஸ்ஸுக்கு சமக்கம். The hiccups were very, very loud. Everyone laughed. Miss Bird got cross. நீ கிளாஸ்க்கு லேட்டாக வர, எல்லாரையும் டிஸ்டர்ப் வேறு பண்ணிட்டு இருக்கோன்னு செம்ம கோவமாக இருக்கான். She said Hippo was disturbing everyone. She told him to go to the kitchen to get a drink of water. இந்த பாரு, நீ ரொம்ப எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க, முதல்ல கிச்சனுக்கு போ, அங்கே போய் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு வா, உன்னோட விக்கல்லாம் சரியாது அப்படிங்கிற மிஸ். இப்போ அவன் கிச்சனுக்கு போகிறான். Hippo went to the kitchen. The big chocolate cake was on the table. இந்த லஞ்சுக்கு கொடுக்க வேண்டிய கேக் மிஸ்ஸஸ் கிராக் செஞ்சு டேபிள் மேலே வச்சுருக்காங்க. He went to take a closer look. It looked delicious. பார்க்கறதுக்கு செமையாக இருந்தது. It smelled delicious. நல்ல வாசனை, சாக்லேட்டோட வாசனை செமையாக இருக்கும்ல. He decided to try a tiny bit of it. He picked up a spoon and took a bit of cake. It tasted wonderful. ஒரு ஸ்பூன் எடுத்து கொஞ்சமாக சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சாப்பிட்றான். தாறுமாறா இருக்கு. Hippo stared at the cake. Now there was a little hole on one side of the cake. He tried to smooth the icing over the hole, but it looked worse. So he took some cake from the other side to try to even it up. But it looked worse than before. Hippo was worried. He wanted to make the cake look better. He took more and more cake. It tasted delicious, but the more he took, the worse it looked. Soon there was no cake left at all. ஸோ இந்த கதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு குரங்கும் 2 பூனையும் இருக்கிற ஒரு கதை வரும். அதில் அந்த குரங்கு என்ன பண்ணும், இவனுக்கு கொஞ்சம் அவளுக்கு கொஞ்சம் மாற்றி மாற்றி கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணும். ஸோ இங்கே கொஞ்சம் கொடுக்கும், அதை விட இங்கே ஜாஸ்தி ஆகிடும். அப்போ இங்கேருந்து எடுத்து இங்கே கொடுக்கும். அது மாதிரி அது ஒரு கதை. எனக்கு அந்த கதை டக்குன்னு ஞாபகத்துக்கு வரல. உனக்கு அங்கே இந்த லைப்ரரியில் பார்த்தீங்கன்னா அந்த கதையை எடுத்து படிக்கிறேன். ஸோ இப்போ என்ன ஆகுது, பண்ணுறதே தப்பு. இப்போது அந்த கேக் எடுத்து சாப்பிடக்கூடாது. ஏன்னா அந்த கேக் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பண்ணியிருக்காங்க மிஸ்ஸஸ் கிராக். ஆனால் அவன் என்ன பண்ணுறான், ஸோ கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்லாம் அப்படின்னு எடுத்து சாப்பிட்றான். ரொம்ப டேஸ்டியாக இருக்குது
பார்க்குறான். பார்த்தா ஐயோ இந்த இடத்துல எடுத்தது எல்லாருக்கும் தெரிஞ்சிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை மூடணும்னு நினைக்கிறான். அதை மூடணும்னு நினச்சேன்னா இந்த பக்கம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் அதை எடுத்து சாப்பிட்றான். ஸோ இந்த பக்கம் எடுத்தா இங்கே குறையுது, இங்கே எடுத்தா அங்கே குறையுது, இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் எடுத்து கடைசியில் கேக் எல்லாமே காலியாக போச்சு. எல்லாம் எங்கே இருக்குது? ஹிப்போவோட டம்மி. Hippo went back to class. Miss Bird said he had taken a long time. She told him to get on with his sums. அவ்வளோ நேரம் கேக் உட்காந்து சாப்பிட்ருக்காங்க. ஆனால் ரொம்ப லேட்டாக தான் கிளாஸ்க்கு போயிருக்கான். மிஸ் வந்து சமக்கம் திரும்பவும் போதும் நீ ரொம்ப நேரம் எடுத்துகிட்டு மேத் அடிஷன் சப்ட்ராக்ஷன்லாம் கம்ப்ளீட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் Hippo could not get on with his sums. His tummy felt too full. He felt too sick. ஒரு பீஸ் ஆஃப் சாக்லேட் கேக் சாப்பிட்டா பரவாயில்ல, 2 பீஸ் சாப்பிட்டா பரவாயில்ல, முழு கேக்கையும் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அவனுக்கு வயிறெல்லாம் இப்போ வலிக்க ஆரம்பிச்சு போச்சு. அண்ட் ஹி ஃபெல்ட் பேட் ஃபார் ஹேவிங் ஈடன் ஆல் த கேக். இப்படி பண்ணிடக்கூடாதுல்ல, இவ்வளோ ஃபுல் கேக்கு நான் சாப்பிடக்கூடாதுல்ல அப்படிங்கிறான். ஜஸ்ட் தென் த பெல் ரேங் ஃபார் லஞ்ச் டைம். ஸோ இப்போ லஞ்ச் டைம் ஆயாச்சு, எல்லாரும் போகிறாங்க. Everyone lined up, but Mrs. Croc had some bad news. She said there was no chocolate cake because it had all gone. மிஸ்ஸஸ் கிராக் சொல்கிறாங்க, பசங்களா ரொம்ப சாரி, நான் உங்களுக்கு சாக்லேட் கேக் பண்ணியிருந்தேன், ஆனால் இப்போ சாக்லேட் கேக்கே இல்லை அப்படின்னு பேட் நியூஸ் சொல்கிறாங்க. She said Hattie, the school cat, must have eaten it. She said Hattie was a bad cat. Hippo said nothing. மிஸ்ஸஸ் கிராக் தான் இந்த ஷெஃப் புக் பண்ணுறவங்க சொல்கிறாங்க, மேபி இந்த கேட் இருக்குல்ல, எனக்கு ஒரு கேட் இருக்குது, அந்த கேட்டு பேர் ஹேட்டி, மேபி ஹேட்டி தான் கேக்கை சாப்பிட்டு போச்சு போல, சாரி பசங்களா அப்படிங்கிறாங்க. ஆனால் நம்ம ஹிப்போ அங்கே தான் இருக்கான். இப்போ தானே சாப்பிட்டான், அவன் தானே உண்மையை ஒத்துக்கணும். ஒன்றுமே சொல்லாமல் குவாய்ட்டாக நிற்கிறான். அது தப்பு தானே. இஸ் நாட் owning up. Everyone ate their lunch, but Hippo was not hungry. He was not hungry at all. Mrs. Croc was worried. எல்லாரும் சாப்பிட்றாங்க, ஆனால் ஹிப்போ மட்டும் சாப்பிடல. ஏன்னா அவன் வயிற்றில் தான் ஃபுல்லாக கேக் இருக்கு, அதனால அவனுக்கு சாப்பாடு உள்ள போல. அது மிஸ்ஸஸ் கிராக் பார்க்குறாங்க, என்னாச்சு ஹிப்போ அப்படின்னு பார்க்குறாங்க. ஹிப்போ வாஸ் ஆல்வேஸ் ஹங்க்ரி and he always ate his lunch. She thought he must be ill. She sent him to Miss Bird. So மிஸ்ஸஸ் கிராக்கு தெரியும், எப்பயுமே அழகாக சாப்பிடுவானே இந்த ஹிப்போ, ஏன் இன்னைக்கு சாப்பிட மாட்டான் அப்படின்னு பார்த்து மேபி அவனுக்கு உடம்பு சரியில்லை போல, சரி ஹிப்போ போய் மிஸ் பேர்டை பாரு அப்படின்னு நினைப்பாங்க. Hippo told Miss Bird about the chocolate cake. He told her that he had eaten it, not Harry. Miss Bird said that he should not have eaten the cake, but that he was brave to own up. She said he should have a good think about how to put things right. மிஸ் பேர்ட் கிட்ட போய் சொல்கிறான், அவனால் அதை உண்மையை மறைக்க முடியல, என்ன நடந்ததுன்னு போய் மிஸ் கிட்ட சொல்கிறான். சாரி மிஸ், எனக்கு ரொம்ப பசியாக இருந்தது, கொஞ்சம் சாப்பிட ஆரம்பித்தேன், அந்த ஃபுல் சாக்லேட் கேக்கையும் நானே சாப்பிட்டேன், அந்த கேக்கை வந்து ஹேட்டி சாப்பிடல, அந்த கேட் சாப்பிடல, நான் தான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே மிஸ் பேர்டு வந்து கொஞ்சம் டிஸப்பாயிண்டடாக இருக்காங்க, அப்செட்டாக இருக்காங்க. அண்ட் ஷீ சேஸ், நீ பண்ணது தப்பு தானே, அந்த ஃபுல் கேக்கை நீ சாப்பிடக்கூடாது, ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, தட் நீ இதை ஓன் அப் பண்ணிட்ட, நான் தான் தப்பு பண்ணேன் அப்படின்னு ஒத்துக்கிறேன், எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இப்போ யோசி, இதை நீ எப்படி சரி பண்ண போகிறேன்னு யோசிச்சுட்டு என்ன பிளான்னு சொல்லு அப்படின்றாரு. இப்போ அவன் நல்ல ஒரு ஐடியாவோட வரப்போகிறான். Hippo had a good think. He told Miss Bird he had to say sorry to everyone for eating the cake. He said he had a good idea to put things right. He told Miss Bird his good idea. She said it was a very good one. என்னவா இருக்கும் பார்க்கலாமா? ஸோ ஹிப்போ வந்து மெதுவாக யோசிக்கிறான். ஓகே மிஸ், நான் என்ன பண்ண போகிறேனோ முதல்ல வந்து எல்லாருக்கிட்ட போய் சாரி சொல்லணும், ஏன்னா எல்லோரும் சாக்லேட் கேக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, நான் இப்படி எல்லாத்தையும் சாப்பிட்டேன், ஸோ எல்லாருக்கிட்ட முதல்ல சாரி சொல்கிறேன். அப்புறம் எனக்கு ஒரு சூப்பர் ஐடியா இருக்குது, அந்த ஐடியா பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஐடியாவை மிஸ் கிட்ட சொல்கிறேன். மிஸ்ஸுக்கும் ரொம்ப ஹாப்பி, வெரி குட், அப்படியே பண்ணி ஹிப்போ அப்படிங்கிறாங்க. Hippo said sorry to everyone. He said sorry to Mrs. Croc. He said sorry to Harry the cat. Then Hippo asked Mrs. Croc if she would help him to bake a new chocolate cake for everyone. Mrs. Croc gave him lots of help. Hippo baked a very good cake. It had lots of chocolate icing on the top too. அவன் ஃபுல் கேக்கி சாப்பிட்டால, ஆனால் மற்றவங்களாம் மிஸ் அவுட் பண்ணிட்டாங்கல்ல, அதனால மிஸ்ஸஸ் கிராக் கிட்ட கேட்குறான், மிஸ்ஸஸ் கிராக் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா, நான் இன்னொரு சாக்லேட் கேக் பேக் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், நான் எல்லாருக்கும் ஒரு சாக்லேட் கேக் பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறேன். மிஸ்ஸஸ் கிராக் அழகாக ஹெல்ப் பண்ணுறாங்க. திரும்பவும் அதே மாதிரி நிறைய சாக்லேட் ஐசிங் போட்டு ஒரு கேக் பண்ணுறான். Soon the cake was ready to eat. Everyone went to get a closer look. It looked delicious. It smelled delicious. Everyone took a bit of the cake. It tasted wonderful. Hippo was pleased. எல்லாருக்குமே அதே மாதிரி
அவன் சாக்லேட் கேக் சாப்பிடும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருந்தானோ அதே மாதிரி ஹாப்பியாக இருக்காங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹிப்போக்கு ரொம்ப சந்தோஷம். Hippo said he was glad he had owned up and put things right. Then Mrs. Frog asked him if he would like some cake. Hippo said he did not want any. He said he did not want any chocolate cake ever again. Everyone laughed. எல்லாரும் சாக்லேட் கேக் சாப்பிட்ட உடனே மிஸ்ஸஸ் கிராக் கேட்குறாங்க, இப்போ உனக்கு கொஞ்சம் வேணுமா சாக்லேட் கேக்கு? இல்லைப்பா, வேண்டவே வேண்டாம், எனக்கு இன்னும் வேண்டவே வேண்டாம் சாக்லேட் கேக்கு அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் நல்லா சிரிக்கும். அது ரொம்ப முக்கியம் இல்லை? நம்ம பொய் சொல்லக்கூடாது. நம்ம தப்பு பண்ணிட்டோன்னு தெரிஞ்சதுன்னா அது கஷ்டமாக தான் இருக்கும். நான் தான் பண்ணினேன் அப்படின்னு சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் என்ன பண்ணுறது, நாம் அதை உண்மையை ஒத்துக்கலைன்னா அதை வேறு யார் மேலேயாவது அதை பழிய ஓட்டுவாங்கல்ல, அது சரியில்லைல்ல. ஸோ அதனால் உண்மை என்ன, ஒத்துக்கோங்க. அப்புறமா அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்களோ அதை எடுத்துக்கோங்க. அடுத்த வாட்டி அதே மிஸ்டேக்கை பண்ணாமல் இருக்க ட்ரை பண்ணுங்கள். அதுதான் ஹிப்போ ஓன்ஸ் கேக், ஹிப்போ ஓன்ஸ் அப். அதோட இந்த கதை முடியுது. அடுத்த கதையில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.